நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குரோதி வருடம் வைகாசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரோதி வருடம் தொடங்கி சித்திரை மாதம் மாதம் முடிய போகுது. அப்போ வைகாசி மாதம் வரப்போகுது. வைகாசி மாதம் வந்தாலே நிறைய சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்க போகிற மாதம். ஒரு பக்கம் சொந்த பந்தத்தில் நல்லது நடக்காமல் இருந்தது, பரவாயில்ல, இப்போ தான் ஒரு பயலுக்கு கல்யாணம் ஆக போகுது, ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் கிடந்தான், இன்னொரு புள்ள ஒன்று இருந்தது, இப்போ தான் நல்லா இடம் ஒன்று அமைஞ்சு கல்யாணம் ஆகுது. இந்த மாதிரி சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு ஃபுல்லாக பத்திரிக்கை வந்து குமிஞ்சு கிடக்கும். அங்கே மோதிரம் போடணுமே, இங்கே காசு கட்டணுமே, இங்கே இவ்வளோ மொய் வைக்கணுமே, அங்கே கிடா வெட்டு இருக்குது, காது குத்து இருக்குது, ஏகப்பட்ட செலவு இருக்கேன்னு காத்துக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. அப்படிப்பட்ட வைகாசி மாதத்தில் சூரிய பகவான் காலசக்கரத்தோட 2வது வீடு தனஸ்தானமான ரிஷபராசியில் இருக்கார். செவ்வாய் மீனராசியில் இருந்துட்டு 18ஆம் தேதி அன்னைக்கு மேசராசிக்கு போகிறாரு. புதன் மேசராசியில் இருக்கார். 11ஆம் தேதி ரிஷபத்துக்கு போகிறாரு. 27ஆம் தேதி மிதுனத்துக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மேசம், 7ஆம் தேதி ரிஷபத்துக்கு, 31ஆம் தேதி மாத கடைசியில் மிதுனத்துக்கு. அப்போ குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார். சனி பகவான் கும்பராசிலையும், ராகு மீனத்துலேயும், கேது கன்னிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள் அப்படிங்கிறது. இப்போ இந்த வருட கிரகங்களோட அமைப்பு, மாத கிரகங்களோட மாற்றம், சர்ப்ப கிரகங்களோட ஆதிக்கம், இது எல்லாத்தையுமே நாம் ரொம்ப துல்லியமாக பார்த்து உங்களோட ராசிக்கு வைகாசியில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறோம். மேச ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரோதி வருடம் வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வைகாசி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் விரயத்தில் இருந்தாலும், தனாதிபதி சுக்கிரன் சகாயஸ்தானாதிபதி புதனோடு சேர்ந்துக்கிட்டு ராசியில் இருக்கார். அப்போ ஒரு பக்கம் காசு பணம் அப்படிங்கிறது 10 ரூபா செலவாகிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் காசு பணங்கிறது வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் பெருசாக செலவை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. வீடு மாற்றம், இடம் மாற்றம், இது எல்லாம் சந்தோஷம் கொடுக்குற மாதிரி இருக்கும். சில பேர் நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம், ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம், இன்னும் வசதி பற்ற மாட்டேங்குது, வாடகை மட்டும் 10 ரூபா கூட வாங்குறாங்களே, ஒரு நல்ல வீடு ஏதாவது கிடச்சா போகலாம் கம்மியான வாடகைக்கு அப்படின்னா, இப்படி யோசிச்சவங்களுக்கு நல்ல வீடு அப்படிங்கிறது அமையும். சில பேருக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்திலே இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் ஆட்சிக்கே வர போகிறாரு 18ஆம் தேதிக்கு மேலே. அதனால் இந்த மாதத்தோட முன்னாடி பகுதி அப்படிங்கிறத விட பின்னாடி பகுதி உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ராசி அதிபதி வந்து ஆட்சிக்கு வராரு, விரயத்தில் இருந்துட்டு ஆட்சிக்கு மாறி வராரு. அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு ராஜா மாதிரி தான், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா, நம்ம சொன்னதை தான் 4 பேர் கேட்பாங்க. அதுவுமே மேசப ராசிக்காரர்களோட மனசே அப்படி தான் இருக்கும். நம்ம வந்து சொல்கிறத இன்னும் 2 பேர் கேட்கணும், நம்ம தான் வந்து ஒரு தலைவனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளுங்களாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு வைகாசி மாதம் 7ஆம் தேதி ராசியில் இருக்கிற சுக்கிரன் ரிஷபராசிக்கு போகிறார். தனஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் தனஸ்தானத்துக்கே போகிறார். 2க்கும் 7க்கும் அதிபதி. அவர் வந்து 2ஆவது வீட்டில் இருக்கிறது ஒரு யோகமான நேரம். இது பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது நீங்கிறோம். புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னாக்க, ரொம்ப நாளாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் மட்டும் மரியாதையே இல்லையே, நம்ம நல்லபடியாக தானே உழைக்கிறோம், ஜாலரா போடுறவங்களாம் 10 ரூபா வாங்குறானே, நம்ம வேறு கம்பெனி பார்க்கலாமா, அப்படி லேசாக ஒரு விஷயத்தை கசிய விடணும் இந்த மாதத்தில். இல்லைங்க வேறு இடம் பார்க்கலான்னு இருக்கேன், போகிறேன் வரேன் அப்படின்னு சொல்லி அப்படியே லேசாக கசிய விட்டோன்னு வச்சுக்கிங்களேன், நல்ல வேலைக்காரன்டா அவனை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நமக்கு 10 ரூபா சம்பளம் கூட கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதனால் சும்மா நம்ம வந்து ஏதோ கொள்ளு கட்டின குதிரை மாதிரி வேலையை செஞ்சுக்கிட்டே கிடப்போன்றதா 10 ரூபா கிடைக்காது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் லீக் பண்ணி விட்டு அதில் 10 ரூபா சம்பாதிக்க பார்க்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். அப்போ உங்களோட கோரிக்கைகளை அப்படி மறைமுகமாக கேட்டு பெற்றுக்கிறது, அப்படி ஒரு யோகா அமைப்பு இருக்குது, செஞ்சு பார்த்துருங்க. அதுமாரி வேலை செய்கிற இடத்துல ஒரு அட்வான்ஸ் வாங்கணும், ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு ஒரு லோன் போடணும் அப்படின்னா தாராளமாக முயற்சி செய்யலாம். எதுவுமே வாயை திறந்து கேட்டால் தான் கிடைக்கும். அதெல்லாம் முடியாது, எனக்கு கேட்சிக்கோ கூச்சமாக இருக்குது, போது வருது அப்படின்னு இருந்தோன்னு வச்சிங்களேன், ஒன்றுமே கிடைக்காது. நமக்கு வேணும்னா நம்ம தான் கேட்டு வாங்கிக்கணும். அதில் ரொம்ப கவனமாக இருந்துங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் 11ஆம் தேதி ரிஷபராசிக்கு புதன் வராரு. ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6க்கு அதிபதியான புதன் 2ல் இருக்காரு அப்படிங்கிறது நல்ல நேரம். படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். அது கூட பிறந்த சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், இல்லை நம்ம பெத்த புள்ளிவலாக இருக்கலாம். நல்லா படிச்சிருக்கு, திறமை இருக்குது, ஒரு சரியான வேலை ஒன்றும் அமைய மாட்டேங்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும். படிப்புக்கு தக்கன வேலை, ஒரு நல்ல சம்பளத்தில் ஒரு உத்தியோகம் கிடைக்கும். வீட்டில் ஒருத்தருக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய யோகா அமைப்பு, ஒரு உதிரி வருமானம் பெறுகிறத பார்த்துடலாம். அந்த மாதிரியான அமைப்பு இருக்குது. அப்படிங்கிறதால வேலைக்கு முயற்சி செய்யுங்க. புள்ள ஒருத்தன் இருந்தால் நல்லா பரவாயில்ல, இப்போ 10 ரூபா சம்பாதிக்கிறான், நம்ம கண்ணு முன்னாடி புள்ள சந்தோஷமாக இருக்கிறதே நமக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேலை கிடைச்சிடும், பயப்பட வேண்டியதில்லை. அதுமாரி சில பேருக்கு வெளியில் கொடுத்து ஏமாந்து போன பணம்
ரொம்ப நாளாக ஒருத்தன்ட்ட கொடுத்துட்டு வாங்கவே முடியலடா, ஆள் எங்கே இருக்கான்னே தெரில, வீட்டை விட்டு ஓடிவிட்டானா என்னமோ தெரில. ஒருத்தன் வெளிநாடு போகிறேன்னு பணம் வாங்கிட்டு போனால் வெளிநாடு போய் 2 வருஷம் ஆச்சு, இன்னும் பணம் கொண்டாந்து கொடுக்கல. நம்மளே வெளியில் 10 ரூபா கடன் வாங்கி அப்படி இப்படின்னு கஷ்டப்படுறானேன்னு கொடுத்தோம். இப்படி வராத பணத்தெல்லாம் வசூல் பண்ணிவிடலாம். போய் இந்த நேரத்தில் ஆளை தேடி ஈடி பிடிச்சிங்கன்னா ஏதோ 10 ரூபா சத்தம் போடாமல் வசூல் பண்ணிட்டு வந்துடலாம். அப்படி ஒரு யோகா அமைப்பு அப்படிங்கிறதே இந்த காலகட்டத்தில் இருக்குது. வைகாசி 18 உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற ஒரு நேரம் அப்படின்னே வச்சுக்கலாம். ராசியிலேயே இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று வரப்போகிறார் 18ஆம் தேதி. உங்களோட உடம்பு விஷயத்தில் இருந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வு கொடுக்க போகுது. அதுமாரி உத்தியோகத்தில் இருந்தவங்க சில பேர் உங்களுக்கு பயங்கர ஆதரவாக இருப்பாங்க. மேல்மட்டத்தில் உள்ள அதிகாரிகளே உங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க, இங்கே வா எம்டிகிட்ட போய் இப்படி பேசு, இதை கேளு, இதை இப்படி கேளு, அப்போ தான் உனக்கு 10 ரூபா கிடைக்கும் அப்படின்னு ஒரு மேனேஜரே கூப்பிட்டு மேலே உள்ள அதிகாரிகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன எப்படி கேட்டு வாங்கணும், ஒரு நல்ல மூடில் எப்போ இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. இது நமக்கு ஒரு சலுகைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதால இதை நாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு நேரம். மேல்மட்டத்தில் உள்ள அதிகாரிகளோட மனசை வெல்லும் விதத்தில் நீங்களும் நடந்துப்பீங்க. பரவாயில்ல, நல்ல கடுமையாக உழைக்கிறான் அப்படின்னு நம்ம அந்த உழைப்புக்குரிய அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதுமாதிரி சில பேருக்கு வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருந்தது, இப்போ ஒரு வேலை கிடச்சிருக்குடா, பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவனோ நம்மளை வேலை இல்லை அப்படின்னு உதாசீனப்படுத்தினான், பழகினவனே பார்த்துட்டு மூஞ்சை திருப்பிட்டு போனான், எங்கடா 10 ரூபா கடன் கட்டுறோமோன்னு அப்படி இருந்த நிலைமை அப்படிங்கிறது மாறிடும். அதுமாதிரி வைகாசி 27ஆம் தேதி மிதனராசிக்கு புதன் பேர்றாரு. சகாயஸ்தானாதிபதி புதன் அவரோட வீட்டிலே போய் ஆட்சியில் உட்கார போகிறாரு. இந்த காலகட்டம் அப்படிங்கிறத ஒரு குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம், இல்லை ஒரு விபரீத ராஜயோகம்னு சொல்லலாம். நம்ம எந்த ஒரு விஷயத்துலையுமே அக்கறை காட்டவே மாட்டோம், ஆனால் அதுலேயும் நமக்கு 10 ரூபா கிடைக்கும். செவனேன்னு வீட்டில் படுத்திருந்தா கூட எவனாவது ஒருத்தன் கொடுக்க வேண்டிய பணத்தை கொண்டாந்து கொடுத்துருப்போம். பரவாயில்லடா, நமக்கு இது எத்தனையோ நாள் அலைஞ்சு திரிஞ்சு வசூலாவில் பரவாயில்ல இப்போ வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறது. ஒரு லாட்ரி யோகம், இந்த மாதிரியான யோகா அமைப்பு, இந்த குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்கிறது தான். எங்கனாக போவோம், திடீர்னு தடுமாறிட்டு விழுவோம், ஐயோ என்னடா நேரம் சரியில்லைன்னு கீழே உழுந்த இடத்துல 10 ரூபா கிடக்கும். அது மாதிரியான யோகா அமைப்பு அப்படிங்கிறது இது தான் சொல்கிறது. இதுக்கு மேலே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுமாதிரி வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி அடி எடுத்து வைக்கலாம். ஒரு தொழில் செய்கிற அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னவங்க கூட அப்படியா இது இப்படி அப்படின்னு மாற்றிக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு யோகா அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. இதுமாரி வைகாசி 31ஆம் தேதி மிதனராசிக்கு சுக்கிரன் போகிறார். மாத கடைசி அப்படிங்கிறதால அது இந்த மாத பலன் அப்படிங்கிறதால நாம் பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் மற்ற கிரகங்களோட அமைப்பு அப்படிங்கிறதும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். இப்போ தான் பயிற்சியாக இருக்கார். அப்படிங்கும்போது ஒரு காசு பணம் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ராசிக்கு 6, 8, 10 இந்த 3 வீட்லேயும் குரு பார்வை அப்படிங்கிறது விழுவுது. 6ல் இருக்கும்போது கடங்கண்ணி அடைச்சிடலாம், நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம். 8ல் இருக்கும்போது நிம்மதியான தூக்கம் இருக்கும், பழசு எது நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதில் உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். 10ல் அவரோட பார்வை இருக்குங்கும்போது தொழில் ரீதியான வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அதோட 10ஆவதுக்கு லாபஸ்தானத்தில் சனியும் இருக்கார். அப்படிங்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதம் தான், நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. விரயத்தில் ராகு இருக்காரு. ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுங்க. ஒரு செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்யுங்க. உங்கள்கிட்ட காசு பணம் 10 ரூபா இருக்கிறப்ப கொஞ்சம் ஏழைகளுக்கு உதவுங்க. அற்புதமான ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.